நீங்கள் கேட்கவிருப்பது கடலுக்கு அப்பால். 1. எழுதியவர் ப. சிங்காரம். ஒலி வடிவில் வழங்குபவர் சகி. அத்தியாயம் 1. லெப்டினன்ட் செல்லையா. அக்கரையிலிருந்து வந்த நீராவிப் படகு பினாங் துறைமுகத்தை அடைந்தபோது மணி 3:36. கதிரவனின் ஒளிபட்டு கடல் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது. படகிலிருந்து பாலத்தில் ஏறின பிரயாணிகள் ஒருவர் பின் ஒருவராய் வரிசையாக சாலையை நோக்கி நகர்ந்தார்கள். இருபுறமும் கம்பிக்கிராதியை ஒட்டி நின்ற கெம்பித்தாய் சிப்பாய்களின் கண்கள் பிரயாணிகளை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தன. லெப்டினன்ட் செல்லையா பாலத்தில் ஏறி பிரயாணிகள் வரிசையில் மெதுவாக நடந்தான். இடது கையில் தோல்பை, வலது கையில் சிகரெட் புகைந்தது. பச்சை பைஜாமாவும் வெள்ளைச் சட்டையும் அணிந்திருந்த சீனப் பெண்ணின் ஒரு கையில் பிரம்பு கூடையும் மறு கையில் துணிப்பையும் இருந்தன. அவளுக்கு பின்னே சென்ற மலாய்க்காரி குதிங்கால் செருப்புகளின் மீது அன்னநடை நடந்தாள். அடுத்து தமிழர், சீனர், மலாய்க்காரர்களும் 2 சீக்கியரும் முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். வலப்புறம் நின்ற கெம்பித்தாய் லெப்டினன்ட் சில வினாடிகள் மலாய்க்காரி மீது பார்வை செலுத்தினான். மஞ்சள் முகத்தில் மின்னிய சிறு கண்கள் மலர்ந்தன. துருத்தியிலிருந்து வரும் காற்றோசையுடன் வாய் விரிந்தது. அன்னநடைக்காரியின் வர்ணம் பூசிய உதடுகள் கோணி வளைந்தன. தோள்கள் நெளிந்து அசைந்தன. கால்களை இடம்பெயர்த்த ஜப்பானியன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். பொம்மை முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. பார்வை இமைப்பொழுதில் மாறி கூடைக்காரியின் மீது விழுந்தது. ஒரே லெப்டினன்ட்டின் உருமல் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பிரயாணிகளை குலுக்கிற்று. வலக்கை பிரம்புக்கூடை வைத்திருந்த சீனப் பெண்ணை சுட்டி நின்றது. செல்லையா வரிசையிலிருந்து கொஞ்சம் விலகி கூடைக்காரியை உற்றுப் பார்த்தான். 20 முதல் 25 வயதிருக்கும். கட்டுருட்டான உடல், நல்ல அழகி. குள்ளப்பயலுக்கு உண்மையிலே சந்தேகமா அல்லது? இருபுறமும் நின்ற சிப்பாய்கள் பாய்ந்தோடிப் போய் அந்த சீனப் பெண்ணை இழுத்து வந்தார்கள். லெப்டினன்ட் ஜப்பானிய மொழியில் ஏதோ சொன்னான். அவளை வடகோடியில் இடப்புறமிருந்த அறைக்கு இழுத்துச் சென்றனர். அவள் முகத்தில் அச்சமோ கவலையோ தென்படவில்லை. இப்படி நேரலாம் என்று ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்தவள் போல் தோன்றியது. ஜப்பானிய லெப்டினன்ட் கனைத்துக் கொண்டு பிரயாணிகள் பக்கம் திரும்பினான். மற்றவர்கள் வடக்கு நோக்கி நடக்கலாம் என்று அவனுடைய வலக்கை சைகை காட்டியது. பிரயாணிகள் வரிசையாக நடக்கலானார்கள். ஐஎன்ஏ லெப்டினன்ட் செல்லையாவின் வளர்ந்து நிமிர்ந்த உருவம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. முன்னால் சென்றோர் கெம்பித்தாய் அதிகாரியை நெருங்கியதும் பல வகைகளில் வணக்கம் தெரிவித்தார்கள். சீனர்கள் இடுப்பு வரை குனிந்தனர். மலாய்க்காரர்கள் கையை தூக்கி வந்தனை செய்தார்கள். தமிழர்கள் பட்டும் படாமல் வணக்கம் தெரிவித்தனர். செல்லையா நெருங்கினான். ஜப்பானிய லெப்டினன்ட்டின் உடல் நிமிர்ந்தது. இருவர் கண்களும் சந்தித்தன. இந்தோ ஹை இந்தோ குக்குமின் குந்தெஸ். ஜப்பானியன் செல்லையாவின் தோளை பார்த்தான். லெப்டினன்ட்டின் தலை லேசாக குனிந்தது. தமிழ் லெப்டினன்ட் தலையை அசைத்துவிட்டு நகர்ந்தான். பின்னால் வந்த தமிழர்கள் பெருமிதத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாலத்தின் வாசலில் தமிழ் முஸ்லிம் ஒருவருடைய கோப்பிக்கடை இருந்தது. முன்னால் ஜப்பானிய மாலுமிகள் சிலர் நின்றார்கள். அவர்களை ஒட்டிக்கொண்டு வழக்கமாக துறைமுகத்தைச் சுற்றித் திரியும் உதிரிகள் கூட்டம் நடமாடியது. இடது பக்கம் சைக்கிள் ரிக்ஷா வண்டிகள் வரிசையாக நின்றன. படகில் வந்த பிரயாணிகள் கால்நடையாகவும் ரிக்ஷாக்களிலும் நகருக்குள் செல்லலானார்கள். செட்டித்தெரு பக்கம் போய் பார்க்க வேண்டுமென்ற ஆவல் செல்லையா மனதில் எழுந்தது. மணியைப் பார்த்தான். 4:10. நேரமில்லை. ரிக்ஷாவில் ஏறி 6 முச்சந்திக்கு கிளம்பினான். வெறிச்சென்று கிடந்த தெருக்களின் வழியாக வண்டி விரைந்தது. 2 லாரிகளைத் தவிர வேறு மோட்டார் வண்டிகளே காணப்படவில்லை. ரிக்ஷாக்கள் மட்டும் எப்போதும் போல் எங்கும் பரவித் தென்பட்டன. டிராம் நின்றுவிட்டதை முன்பே கேள்விப்பட்டிருந்தான். செட்டித்தெரு, ஆசி, வைரமுத்துப்பிள்ளை. Sample complete. Ready to continue?